கலெக்டரை கூட கேள்வி கேட்க முடியும். தனியால போய் கேள்வி கேட்டா அவனை குச்சி உள்ள போடுவான். சங்கமா போய் கேள்வி கேட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல இருந்துதான் சங்கமாக வேண்டியது. சங்கத்தினுடைய முக்கியத்துவம் இதுதான். இது எப்படி ஒரு பக்கம் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் உங்களை ஒன்னாக்கணும். உங்களை மாதிரி இங்க மட்டும் இல்ல, ரோடு இந்தியா இருக்கக்கூடிய தொழிலாளிகள்லாம் ஒன்று சேரணும். அவங்க ஒன்று சேர்றவங்க கேட்குற கேள்வி, அப்போ இங்கிருந்து நாம வாழ்ற பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ஒரு நோக்கமோ எமனுக்கு ஒரு நோக்கமோ இருக்க மாதிரி இந்த சட்டத்துக்கு என்ன நோக்கம் இருந்ததுன்னா, இந்த தொழிலாளிகளை பாதுகாக்கணுன்ற நோக்கம் இருக்குது. இந்த தொழிலாளிகளை பாதுகாக்கணும்னா இவங்க சங்கமாகணும். இது மட்டும் இல்லை, இந்த வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டம் ஏற்றத்தினால இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சக்கரனை எழுதி வச்சு நக்குனா இனிக்க போறதில்லை. அப்போ சட்டம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒன்று அமல்படுத்துறதே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இந்த சட்டம் அமல்படுத்தப்படவே இல்லை. இந்தியா முழுக்க இது இந்திய சட்டம். இந்தியா முழுக்க முறையாக அமல்படுத்தப்படுதானா இல்லை, அமல்படுத்தப்படுறது இல்லை. மாறா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அமல்படுத்துகிற இடத்துல கூட இந்த மாதிரியான சென்னை போன்ற நகரங்கள்ல, பெருநகரங்கள்ல பேருக்கு அமல்படுத்தி வச்சிருக்கிறான். அமல்படுத்தினவங்க கூட என்ன பண்றான்னா, இந்த தொழிலாளியை பத்தி கவலையே படுறது இல்லை. என்ன கவலைப்படுறது இல்லை அப்படின்னாக்கா, வெண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும். அதுல கார்பரேஷன்காரவங்க, போலீஸ் அத்தாரிட்டி, நம்மளுடைய பிரதிநிதிகள், அது இந்த நடைபாதை வியாபாரிகளுடைய பிரதிநிதிகள், அது இல்லாம இவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, இந்த லைசன்ஸுக்கு இல்லாம இந்த வேலையை எப்படி முறைப்படுத்துறது, எந்த விற்பனை இடத்தை இவங்களை பயன்படுத்த வைக்கிறது, இந்த விற்பனையை எந்த இடத்துல விற்பனை இடத்துல இருப்பாங்க, எவ்வளவு விற்பனை செய்வாங்க, எவ்வளவு நேரம் விற்பனை செய்யறது, இது எவ்வளவு இடம் ஒதுக்குறது, இதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. அப்படி விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பேருக்கு எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாருன்றதுக்கு இந்த சட்ட ரீதியான விஷயங்கள் நாங்கள் அமல், போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து பிரச்சனை வருது, லோக்கல் ரெவடிஸ்கிட்ட இருந்து பிரச்சனை வருது, கார்பரேஷன்காரங்கள்ட்ட இருந்து பிரச்சனை வருது. இதெல்லாம் நான் சொல்ல, அந்த சட்டத்தில் இருக்கிற விஷயம். இவங்களுக்கெல்லாம் யாராலும் பிரச்சனை வருது. ரெவன்யூ அத்தாரிட்டிகிட்ட இருந்து பிரச்சனை வருது, உள்ளூர் அரசியல்வாதிகள்ட்ட இருந்து பிரச்சனை வருது. இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் இந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு பிரச்சனை வருது. இந்த நடைபாதை வியாபாரிகள் உண்மையிலேயே சேவை செய்யறவங்கன்னா எந்த அடிப்படையில சேவை செய்யறவங்க அப்படின்னாக்கா, பெரிய மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஒரு பொருளை சில்லறை விலைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க வீட்டுக்கு அருகாமையிலே கொடுக்குற அந்த சேவையை செய்யறவங்க. அதனால இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு பொருளை போய் வாங்குறதுக்கும் இங்கேருந்து போய் நான் ஒரு